KGF 2 படத்துல ராக்கி பாய்க்கு அதீராவை சாவடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனா அவரு ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணுவாரு. என்ன தப்பு அப்படின்னா, போ பொழைச்சு போ அப்படின்னு அதீராவை உயிரோட விட்டுருவாரு. அதீரா டைம் எடுத்து உடம்ப குணப்படுத்திக்கிட்டு இன்னும் எப்படி எல்லாம் ஸ்ட்ராங்கா அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி KGF குள்ள வந்து ஹீரோவோட ஒய்ஃபையும் சாவடிச்சிருவாரு. இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, எதிரிங்களுக்கு பாரபட்சமே பார்க்க கூடாது, பாவமே பார்க்க கூடாது. சண்டைன்னு வந்துருச்சுன்னா அதுல கம்ப்ளீட் விக்டரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாதி விக்டரி பாவம் பார்த்து போ பொழைச்சு போன்னு விட்டு ஃபைனலா அவங்களே நம்மள அட்டாக் பண்றது, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. நீங்க சண்டை கோழி படத்தையும் பார்த்திருப்பீங்க. ராஜ்கிரண் சார் சொல்லுவாரு, இவன் ஏதோ ஒரு இடத்துல மீதி மிச்சம் வச்சுட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாரு. சோ கண்டென்ட் என்னன்னா, நம்ம ஒரு எனிமி கிட்ட சண்டைக்கு போறோம் அப்படின்னா மீதி மிச்சம் வைக்காம கம்ப்ளீட்டா அவங்கள முடிக்கிறது தான் நம்மளோட ஃபுல் போக்கஸா இருக்கணும். கம்ப்ளீட் விக்டரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்ரீதர். இததான் இன்னைக்கு நம்ம Law 15 from the book The 48 Laws of Powerல பார்க்க போறோம். மோ சிடாங் அப்படிங்கிற ஒரு கம்யூனிஸ்ட் லீடர். அது மட்டும் இல்ல, அவரு சைனாவோட ஃபார்மர் பிரசிடென்டாவும் இருந்தாரு. அவரு இருந்த டைம்ல சியாங் அப்படிங்கிற ஒருத்தர் படையெடுத்து வராரு. அவங்களோட படைய பார்த்து இனிமே இவங்க கிட்ட நம்ம சண்டை போட்டா நம்ம தோத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோ சிடாங்கும் அவரோட 75,000 சோல்ஜர்ஸும் ஒரு மலையில போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த சியாங் விடல, ஒவ்வொரு கம்யூனிஸ்ட் மக்களையும் சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாவடிக்கிறாரு. இது எப்ப ஆரம்பிச்சதுன்னா 1934ல. பை 1937ல 75,000 மக்களை சாவடிச்சு 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 10,000 வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு. அந்த டைம்ல ஜாப்பனீஸுக்கும் சியாங்குக்கும் சண்டை வருது. சோ சியாங் யோசிக்கிறாரு, 75,000ல இருந்து 10,000 கொண்டு வந்துட்டோம், இனிமே மோ சிடாங் அண்ட் 10,000 சோல்ஜர்ஸால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட போக்கஸ் ஃபுல்லா ஜப்பான் மேல காட்டுறாரு. 10 வருஷம் முடியுது. 10 வருஷம் முடியறப்ப மோ சிடாங் தன்னோட டீமை நல்ல ஸ்ட்ராங் ஆக்கி மறுபடியும் சியாங் கூட சண்டை போட்டு சியாங்க சைனால இருந்து அடிச்சு துரத்தி தாய்வானுக்கே அனுப்புறாரு. சோ கண்டென்ட் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நீங்க யார் கூடயாவது சண்டை போடுறீங்க, ஒரு எனிமி கூட சண்டை போடுறீங்க அப்படின்னா அந்த எனிமிய பாதியிலே விடாதீங்க, கம்ப்ளீட்டா முழுசா முடிச்சிருங்க. நீங்க முடிக்கலன்னா அந்த டைம்ல அவங்க பொறுமையா எனர்ஜியை கேதர் பண்ணுவாங்க, அவங்க ஆர்மியை டெவலப் பண்ணுவாங்க, எப்படி எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கலாம், அவங்களை தோக்கடிக்கலாம்னு பிளான் பண்ணி வருவாங்க. இன்ஃபேக்ட் தே வில் கம் ஸ்ட்ராங்கர் தேன் பிஃபோர். அதனால பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா. நம்ம நல்லவங்க எல்லாரும் சரி ஓகே பாவம் இவனுக்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்னு நம்ம விடுறோம். ஆனா நம்மளுக்கு ஒண்ணு புரியல, இந்த பாம்பை நம்ம காலை வச்சு மெரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் அது இன்னும் நல்ல ஸ்ட்ராங்கா கடிக்கும். அதே மாதிரி தாங்க நம்ம எதிரிங்களும். நம்ம அவங்களுக்கு பாவம் பார்த்து இனிமே அவங்க கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மள அட்டாக் பண்றப்ப இன்னும் பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ணுவாங்க. அப்ப நம்ம அதுக்கு ப்ரிப்பேர்டாவே இருக்க மாட்டோம். அதனால எனிமீஸ் கிட்ட சண்டை போடக்கூடாது. சண்டை போட்டா கம்ப்ளீட்டா அவங்கள தோக்கடிச்சிடணும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பாதி சண்டையில நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறமா போதும் இனிமே எங்களால முடியல, நம்ம பேச்சுவார்த்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எனிமீஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்களை கம்ப்ளீட்டா நீங்க டெஸ்ட்ராய் பண்ணிருக்கணும். ஏன்னா அந்த பேச்சுவார்த்தையில நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் நடக்கணும். அவங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸுமே கொடுத்திருக்க கூடாது. சப்போஸ் அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பேச்சுவார்த்தையில அவங்க நீங்க எதுக்காக அந்த சண்டை போட போனீங்களோ அதையே யூஸ் இல்லாம பண்ணிடுவாங்க. சோ நெகோசியேஷன் ஆஃப்டர் அ வார் யூஸ்லெஸ். அந்த நெகோசியேஷனே நடக்காத மாதிரி அந்த வார்லயே நீங்க கம்ப்ளீட்டா ஜெயிச்சிடணும். ஒரு டயலாக் இருக்கு இல்லையா, சண்டை போடக்கூடாது, ஆனா சண்டைன்னு வந்துட்டா சத்தியமா நம்ம தான் ஜெயிக்கணும். ஆனா இங்க ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கம்ப்ளீட் விக்டரி தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். பாதி விக்டரி முக்கியமே இல்ல. நான் 90% ஜெயிச்சிட்டேன், போதும் பாவம் இனிமே விட்டுறலாம், தயவு செய்து விட்டுறாதீங்க. ஏன்னா அவங்க திருப்பியும் உங்களை அட்டாக் பண்ணுவாங்க. சோ வித் திஸ் இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். அடுத்து Law 16 படிச்சுட்டு எனக்கு என்ன புரிஞ்சுதோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த லா மூலமா நீங்க உங்க லைஃப்ல உங்க எனிமிய போனா போது பாவம் அப்படின்னு விட்டு அவங்க உங்களுக்கு டைம் எடுத்து கொஞ்ச நாள் பொறுத்து உங்களை அட்டாக் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா இத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. As always, sharing is caring. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்கிறேன். Take care and bye.